இன்றைக்கு மழைக்காலம், நெல்மணிகள் என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரும் ஆட்சியாளர் சொல்றாங்க கொஞ்சம் முளைச்சிருச்சு. ஏதோ அமைச்சர் பாருங்க, விவசாயத்துறை அமைச்சர் கொஞ்சம் முளைச்ச அரிசி நெல்லை கொடுத்தா வாங்கிருமா அந்த அரசு? வாங்குமா? உடனே இன்னொரு ஆட்சி வரும், நாங்கள் இருக்கிற போது இப்படி இல்ல இப்ப நிறைய மழை வந்துருச்சு, நிறைய நெல் விளைஞ்சிருச்சு, நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நெல் விளைஞ்சிருச்சு. நான் கேட்கிறேன், சாராய கடையில வைக்கிற அந்த சாராய பாட்டுல எவ்வளவு உற்பத்தி பண்றன்னு கணக்கு எடுத்து பார்த்து ஏசி அளவுல போட்டு எல்லாம் உட்கார வைக்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய தலையாரி இருக்காங்க, விஓ இருக்காங்க, ஆர்ஐ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, வருவாய்த்துறையே இருக்கிறது. எத்தனை ஆயிரம் ஏக்கர்ல விவசாயம் பண்ணிருக்கான்னு கணக்கு எடுத்து பார்த்து எவ்வளவு விவசாயம் இங்க வந்து சேரும், நெல் வந்து சேரும், அறுவடை செய்யப்படும் கணக்கு எடுத்து பார்த்து நெற்கூடங்களை கட்ட முடியுமா முடியாதா? ரொம்ப கேவலமா சொல்லணும், மனிதனை அடக்கம் செய்கிற சுடுகாட்டுல கொண்டு நெல் மூடைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த அரசோட லட்சணமா? அப்ப இந்த தேர்தல் மாற்று அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழருக்கும் திராவிட தீய திருட்டு திராவிட அரசியலுக்குமான சண்டையாகத்தான் நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது. நன்றி, வணக்கம்.